நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த வழியில போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால கோவில் கலசத்துல தண்ணி ஊத்துறத கரெக்டா பார்க்க முடியும். ஹலோ டிராவலர்ஸ், திருச்செந்தூர் கும்பாபிஷேக பயண வழிகாட்டி பார்ட் 3ல கோவிலுக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தின அப்டேட்ஸை பார்க்கலாம். நீங்க கோவிலுக்கு பக்கத்துல வரணும்னு நினைச்சீங்கன்னா வேற எந்த வழியில வந்தாலும் உங்களால வர முடியாது. எல்லா பக்கத்தையுமே பேரிகேட் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. தூண்டுகை விநாயகர் கோவில்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்தீங்கன்னா கோயில் பக்கத்திலே வந்துடலாம். அங்கே கோயில் பக்கத்தில் வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இவ்வளோ பக்கத்தில் எங்களால் கோவிலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களால் வர முடிஞ்சிச்சு. முருகன் வர வச்சுட்டாரு. அந்த இடத்துல அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலை சுற்றி தான் யாகசாலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ஏற்பாடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக யாகசாலையை கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாகசாலைக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சாமியோட மொத்த சக்தியும் அந்த கும்பத்தில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த கும்பத்தை தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த இடத்துல போனோன்னே அந்த வைப்பை எங்களால் உணர முடிஞ்சுச்சு. முருகனே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்திருந்தப்போ தான் எம்பி கனிமொழி மேமும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சாரும் வந்திருந்தாங்க. அவ்வளோ முருக பக்தர்களை ஒரே இடத்துல பார்க்குற அந்த ஃபீலே வேறங்க. அதுவும் நைட் டைம் ஆனதுனால அந்த லைட்லாம் போட்டு கோபுரம் சொலிச்சது இருக்குதே, எப்பப்பா நீங்களும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத. நீங்கள் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு லேட்டாக வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இடத்துல எல்இடி போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஸோ நீங்கள் எல்இடியில இருந்து கூட கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்னு சொல்ல முடியாது, மண்டபம்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பர்சனுக்கு 400 ரூபா கேட்டாங்க. இதோட டே 1 முடியுது. நாளைக்கு கோவிலோட கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.